Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Samsung தரப்புல இருந்துட்டு அவங்களுடைய அப்கமிங் ஸ்மார்ட்போனான Samsung Galaxy M21 என்ற இந்த ஒரு ஸ்மார்ட்போன் பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பேச போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. So இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். So Samsung Galaxy M21. So இந்த ஸ்மார்ட்போன் பாத்தீங்கன்னா Samsung Galaxy M20 என்ற இந்த ஸ்மார்ட்போனுடைய சக்சஸரா தான் இந்த ஒரு Samsung Galaxy M21 என்ற இந்த ஸ்மார்ட்போன் இங்க எடுத்துட்டு வராங்க. So இந்த ஸ்மார்ட்போன் பாத்தீங்கன்னா வர மார்ச் 23ஆம் தேதி வந்துட்டு இவங்க இதை இந்தியால ஆஃபீஷியல். So இந்த ஸ்மார்ட்போனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பத்தி இப்ப நம்ம பேசணும்னா இந்த ஸ்மார்ட்போனுடைய டிஸ்பிளேல இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா இங்க வந்துட்டு ஒரு 6.4 இன்ச் FHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போன் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த இன்ஃபினிட்டி யூ டிராப் நாச்சோட தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட்போன் டிஸ்பிளே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா FHD+ ரெசல்யூஷன் கொண்ட ஒரு சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே வந்துட்டு இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இங்க சாம்சங் கொண்டு வருது கண்டிப்பா ரொம்பவே வந்துட்டு மேஜரான ஒரு பாசிட்டிவா தான் வந்து நான் இந்த ஸ்மார்ட்போனுக்கு நான் பாக்குறேன். ஸோ நிறைய அமோலெட் ஸ்கிரீன் லவர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா இந்த பிரைஸ் ரேஞ்சில் அமோலெட் ஸ்கிரீன் இங்கே ஆஃபர் பண்ணுறது கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ஒரு மேஜரான பாசிட்டிவா தான் வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு ரேர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பக்கம் வந்துட்டு அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துட்டு இதில் லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ அதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 6000 mAh ஒரு பேட்டரி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த சாம்சங் M சீரீஸ்ல இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6000 mAh பேட்டரி வந்துட்டு இவங்க கண்டிப்பாக சாம்சங் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லாங் லாஸ்டிங்கான ஒரு பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமே இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இங்கே வந்துட்டு அந்த சார்ஜிங் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு 15 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் தான் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்துட்டு கண்டிப்பாக இந்த 6000 mAh பேட்டரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துட்டு சார்ஜ் பண்ணும். ஸோ இங்கே ஒரு 18 இல்லை 20 வாட்க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வெறும் M21க்கு இல்லை M31க்கும் வந்துட்டு நான் அதான் நினைச்சிருந்தேன். நீங்கள் ஒரு 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு இப்போ நம்ம மேஜராக கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு 2-3 நாளுக்கு வந்துட்டு அந்த பேட்டரி வந்துட்டு நம்மளுக்கு தாங்கும். என்னதான் வந்துட்டு நம்ம ஹெவி யூசேஜ் பண்ணாலும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும் சாம்சங்க்கு. இது வந்துட்டு ஒரு 6000 mAh பேட்டரி தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் இங்கே பேட்டரி செக்ஷன் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அந்த Exynos 9611 என்ற இந்த ஒரு ப்ரொசஸர் தான் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த Exynos 9611 வந்துட்டு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த M சீரீஸ்ல வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இந்த சிப்செட் வந்துட்டு இவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சிப்செட்ஸை வந்துட்டு நம்ம நிறைய ஃபோன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் கண்டிப்பாக ஒரு சின்ன அப்கிரேட் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சாம்சங் இன்னுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ப்ரொசஸர் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன கார்னர் தான் வந்துட்டு நான் இந்த ப்ரொசஸரை பார்க்குறேன். மற்றபடி டெய்லி யூசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரொசஸரில் எந்த ஒரு பிரச்சனையுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ நார்மல் யூசர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப போதுமான அளவுக்கான ஒரு ப்ரொசஸர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா செட்டப். ஸோ கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இங்கே ஒரு ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப் தான் வந்துட்டு சாம்சங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி சென்சரும் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேக்ரோ லென்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ அது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக மேஜரான ஒரு நெகட்டிவாலாம் இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா 3 சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேக்ரோ ஷாட்ஸ் நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ வந்துட்டு உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஆனால் உங்களுக்கு மேக்ரோ ஷாட்ஸ் அவ்வளோ முக்கியமாக இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க அந்த கேமரா செட்டப்பே வந்துட்டு ரொம்ப ஒரு போதுமான அளவுக்கான ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு ஒரு மேஜரான ஃப்ளாயிங் நான் எதுவும் இங்கே பார்க்கல. ஸோ கண்டிப்பாக கேமரா செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் தான் நான் கொடுப்பேன். அண்ட் செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செல்ஃபி கேமரா வந்துட்டு ஸோ செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப வந்துட்டு ஒரு நல்ல இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப நல்ல செல்ஃபி கேமரா தான் இங்கே ப்ரொவைட் பண்ண போகிறாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த சாம்சங் Galaxy M21 வந்துட்டு 2 வேரியன்ட்ஸ்ல அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4GB RAM ப்ளஸ் 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டும் ப்ளஸ் ஒரு 6GB RAM அண்ட்
128GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு டாப் வேரியண்டான இந்த ரெண்டு வேரியன்ட்ஸ் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பேஸ் வேரியண்டான 4GB + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாயிலேருந்து வந்துட்டு இந்த 13,000 ரூபாய்ன்ற இந்த பிரைஸ் ரேஞ்சில் இவங்க இந்த 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் அண்ட் அந்த 6000 mAh பேட்டரி சூப்பர் AMOLED டிஸ்பிளே ஸோ இது எல்லாமே வந்துட்டு இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு அது இது சூட் ஆகணும், ஐ மீன் AMOLED ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு தேவை நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 6000 mAh பேட்டரி வந்துட்டு உங்களுக்கு அவசியம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர் பண்ண முடியல, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு Realme 6 அண்ட் Redmi Note 9 Proன்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோடைய காம்படிட்டர் தான் வந்துட்டு சாம்சங் வந்துட்டு இதை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்துட்டு இது காம்படிஷன் கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்லைன்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற சில விஷயங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ரொம்பவே வந்துட்டு இது ஒரு டஃப் காம்படிட்டர் தான் நான் சொல்வேன். ஸோ அந்த டிஸ்பிளே வைஸாக இருக்கட்டும் அந்த பேட்டரி வைஸ் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு இது ரொம்பவே வந்துட்டு டஃப்பான காம்படிஷன் கொடுக்குதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு AMOLED ஸ்க்ரீன் அண்ட் அந்த 6000 mAh பேட்டரி உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அது ஃபுல்ஃபில் பண்ணும். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில் ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன் கைஸ். Until then, signing off from Sandeep.